காசு இல்லாமலாம் படங்கள் பண்ணிருக்கிறாரு. எனக்கெல்லாம் பணம் வாங்கினதே இல்லை. இவ்வளவு படம் பண்ணியிருக்கேன், ஒரு 20 படத்துக்கு இவ்வளோ பண்ணியிருக்கேன். ம். அதெல்லாம் பணம் கேட்டதே இல்லை. அவன் பாட்டுக்கு நம்ம ரெக்கார்டிங் டேட்டு போடுவோம், வைப்போம், போவோம். அப்படி சாயந்தரமான அவனுக்கு வந்து அதுதான் ரொம்ப ஃபேமஸ் வந்து அங்கே வந்து திருநெல்வேலி இட்லி கடைன்னு ஒன்று இருக்குது, பிரசாத் எதிர்த்தாப்புல. டேஸ்ட்டுமா அந்த இட்லி, ஒரு கார சட்னிலாம் கொடுப்பாங்க. அதை வந்து ஆர்டர் பண்ணி சின்ன சின்ன வடை, அவ்வளோதான் நான் கொடுத்த சம்பளம். ஓ, எல்லா படங்களுக்குமே? எதுக்கும் அவன் என்கிட்ட காசு கேட்டதில்லை. அடடா, இப்படி ஒரு விஷயத்த வந்து நீங்க சொல்லிதான் எங்களுக்கு வந்து தெரியும். காசே கேட்க மாட்டான், எதுவும் கேட்க மாட்டான். அப்புறம் என் டாக்டருக்கு, பெரிய டாக்டருக்கு மேரேஜ் ஏற்பாடாச்சு. காஞ்சிபுரத்தில் தான் நல்ல பட்டுலாம் செய்வாங்க. இவனுக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு கச்சேரி வருது. அப்போ நான் வீட்டுக்கு போனேன். இந்த காஞ்சிபுரத்தில் பார்சாரதின்னு அந்த கைத்தறி இதனுடைய யூனியன் தலைவர் இருக்கார். அவரை பார்த்தா எனக்கு ஒரு ஃபோன் பண்ண